ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4 நெக்ஸ்ட் பாட்டை டாக்ட் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். கீயும் பார்க்குது ஸ்டேஜுக்கு கீழே நிற்கிற டே பக்கத்தில் இருக்க ஜொங்குக்கையும் பார்க்குது. ரெண்டு பேரும் இந்த மாதிரி மாட்டி மாட்டி பார்த்துட்டு இருந்தா. என்ன லுக்கு அங்கேயும் இங்கேயுமா திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்கா, ஒழுங்காக ஃபோர்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், குக்கியே அட்டாக் பண்ணுற மாதிரி கத்துமா, அந்த மாதிரி கட்டுறது சீருது. அந்த சீர்ற மூமெண்ட்டை பட்டுட்டு ஐயோ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அந்த ஸ்னேக்கு கிஸ் பண்ணவும், பிடிச்சதெல்லாம் காணண்டா விடுடா அப்படிங்கிற மாதிரி கோபரா கேட்டுனா, என்னடா என்ன என் டேடோட பெட்டா, ஒழுங்க என் டேடுக்கிட்ட போ. டே நான் அவரோட சன்னுடா, ஒரே மிடிடான், இதே பிளேஸில் டெட் ஆகிடுவேன், சன்னுக்கு இன்னொன்று சொன்னால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டின பொசிஷன்லேயே ஒயிட்டை கீழே விடவே இல்லை. குக்கியோட ஆன்சரில் தான் ஒயிட்டு இருக்குது. இன்னமும் மட்டும் பட்டுட்டு ஷாக்கானா, பேபி வா உனக்குலேயும் ஹோல்ட் பண்ணபடி போடுறேன், ரெண்டு பேரும் செய்யண்டபடி கப்பலாக பிக் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வீயோட ஹிப்பு பிடிச்சா, வேண்டாம் குக்கி என்ன பண்ணுற குக்கி, என்னை வீடு குக்கி அது பார்க்க பயமாக இருக்குது, அப்படி கடிக்கலாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீ பயண்டா, என் பேபி நீ கடிப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒயிட்டை நோட் பண்ணால், ஒயிட்டு குக்கியோட ஃபேஸை பார்த்துட்டு ஜங்குக்கு மேலே இருக்கிற பயம் ஜங்குக்கோட லுக்கில் இருக்க குக்கியை பட்டும் பயப்படுது. பயத்தில் அப்படியே அமைதியானா அதான் நான் பார்த்தேன் கட்டு அதுக்கப்புறம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இவங்க எல்லோரும் ஒரு மாதிரி ஹாப்பியான மூமெண்ட்டில் பிக்கெட்டுட்டு இருந்தான். இப்போ அப்படியே நம்ம ஜாக்ஸி தான், ஜாக்ஸி கரெக்டாக அந்த பிளேஸில் இந்த ஸ்னேக் எங்கேருந்து வந்துச்சுங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்டே வந்து கேட்குறா. இந்த மாதிரி கேட்டான், அது நியூ ஸ்னேக்கு, நம்ம பிளேஸில் நிறைய ஸ்னேக்ஸ் இருந்துச்சு, இது நியூ மாடல், நான் நியூவாக அந்த ஸ்னேக்கை வாங்கிட்டு வந்தேன். பட் என்ன அது இன்னும் எல்லாருக்கூடையும் அட்டாச்மெண்ட் ஆகலை, அதான் எல்லாரையும் அட்டாக் பண்ண போகுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ எதுக்கும் அந்த ஸ்னேக் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பார்க்காத, அப்புறம் ஒன்றே இதோட அட்டாக் பண்ணிட போட்டு கோப்ரா மாட்டி கிடையாதுங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, ஓகே அங்கிள் எனக்கு இப்போ தான் புரிஞ்சிச்சு, ஒயிட் கலரில் இருந்ததோட இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்னேக்ஸை நீங்கள் ஹவுஸுக்கு கொண்டு வந்து நான் பார்க்கவே இல்லைல்ல, அதான் கேட்டேன், நியூவாக இதை வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு, நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் குக்கி வீ கூட சேர்ந்து பிக்கெட்டு இருக்க மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ படியே நம்ம ஜொங்குக்கிட்ட ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. இப்போ ஜொங்குக்கூட ரூமில் தான் நம்ம கோபராவும் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது, அதுங்களை ரெண்டையுமே ஒரு பாக்ஸ்குள்ளே தான் நம்ம ஸ்லீப் பண்ணபடி அந்த பிளேஸில் இருக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி இருக்க வச்சுட்டு அப்படியே திரும்பினா நம்ம ஜொங்குக்கு அப்படியே டயர்ட்னஸ்லேயே அப்படியே கோட்டை கலட்டினபடியே ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தேன். அப்படியே ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக்கோட ஷேட் பட்டனை ரிமூவ் பண்ணபடி, ரொம்ப டயர்டாக இருக்கிறியா ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி ஷேட்டை லைட்டாக ரிமூவ் பண்ணபடியே ஜொங்குக்கோட ஷோல்டரை அப்படியே பிடிச்சி விட்றாரு. இந்த மாதிரி பிடிச்சி விட்டான் நம்ம ஜொங்குக்கு தான், இன்னும் உனக்கு என்னடா வேணும்ட்டே ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு திங்க் பண்ணுறோம், என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லை நீ வந்து ரொம்ப டயர்டாக இருப்பல்ல அதான். இல்லை நீ வேறு ஏதோ கேட்கறதுக்கு தான் இந்த ஒர்க்லாம் பண்ணுறேன், என்னங்கிறத ஒழுங்காக சொல்லு. ஜங்குக்கா குக்கி மேரேஜ் பண்ணியிருக்காம்ல, அதான் பண்ணிட்டானே. ஜங்கு கோப்படா ஜங்கு, இப்போ என்ன வேணும்? கோவப்பட்டின்னா நான் சொல்ல மாட்டேன். சரி 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 சொல்லு, குக்கி மேரேஜ் பண்ணிட்டேன், இப்போ என்ன? அவனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல, அவன் ஹனிமூன் போகணும்ல, நான் அவனை ஹனிமூனுக்கு அதர் பிளேஸ்க்கு அனுப்பலான்னு திங்க் பண்ணுறேன், அனுப்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அப்போ அவன் காலேஜ் ஸ்டடிக்கெலாம் போகாண்டாமா? ஏன் ஒரு 2 வீக்ஸ் அவன் ஹனிமூனுக்கு ஜாலியாக வெளியே போனால் இப்போ என்னவா? ரெண்டு பேருமே பயங்கர டிப்ரெஷனில் டென்ஷனில் இருக்காங்க, ஜாலியாக ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே போனால் ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும், வெய்யும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், குக்கியும் ரொம்ப ஹாப்பியாமா. ஓ பி சேஞ்ச் ஆகிறதுக்கு நீங்கள் ஹனிமூன் அனுப்ப போகிறீங்களா? ஏன் ஜங்குக், அப்போவே நினச்சேன், என்னடா என் பேபி வாலண்ட்ரியாக வந்து இப்படி என்னோடய பாடியெல்லாம் பிடிச்சி மசாஜெலாம் பண்ணி ரொம்ப லவ்வாக காட்டுறானேன்ட்டு. இதை கேட்கட்டா இந்த மாதிரி பண்ணியா? சரி விடு, நான் என்ன பண்ணாலும் உனக்கு இப்போ தப்பாக தான் தெரியும், நான் உனக்கு பெயினாக இருக்கேன்னு சொல்லிட்டு தான் பாடியை பிடிச்சி விட்டேன், அது இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டலாம் போ அப்படிங்கிற மாதிரி பெட்டில் அப்படியே ஸ்லீப் பண்ணபடி படுப்பாரா, கோவத்தில் இந்த மாதிரி படுத்தேன். ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம ஜொங்குக்கிட்டே பாட்டப்படியே இருந்தவர் டேக்கு பக்கத்தில் அப்படியே பொறுமையாக பெட்டில் படுத்தபடி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி, கோவப்பட்டுட்டியா என்ன? பின்ன என்ன, நீ ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு உனக்கு பாடி லைட்டாக மசாஜ் பண்ணலாங்கிற மாதிரி பிடிச்சி விட்டான், நான் ஏதோ உனக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், அப்போ நீ எனக்கு ஐஸே வைக்கல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு இந்த மாதிரி கேட்டான். நான் தான் என்ன கேட்டாலும் என் ஜொங்குக்கு
எஸ்ன்னு தானே சொல்லுவான், என்றைக்குமே நோ சொன்னது கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே அப்படிங்க. ஆமாம், இப்போ என்ன, எதுக்கு இந்த மாதிரி உன் ஃபேஸ் போகுது, ஏன் இவ்வளோ சடாகிற? சரி, ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்கலாம். ஆனால் 2 days அவன் ஹவுஸில் இருக்கணும். அவன் என்ன மாதிரி, அவங்க 2 பேரும் என்ன மாதிரி என் முன்னாடி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத நான் நோட் பண்ணதுக்கப்புறம் தான் அவனை ஹனிமூனுக்கு அனுப்புவேன். ஐ, ரொம்ப ஹாப்பி, தேங்க்யூ ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணவும் ஜங்குக் கம்ப்ளீட்டே ஹேக் பண்ண போயிடு. ஒன்றா ஹாப்பியாக பாட்டுக்கிட்டுக்கே நான் எல்லா ஒர்க்கையும் பண்ணணும், எனக்கு பிடிக்காட்டாலும் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஜீக்ஸில் கிஸ் பண்ணபடி டே கிட்ட நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி க்யூட்டாக ரொமான்ஸ் பண்ணபடி பேசிக்கிட்டு இருந்தா, இப்போ அப்படியே நம்ம வியோட ரூமை தான் கட்டுது. வி நர்வஸ்லேயே அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு. அப்படியே அவரோட பாடி முழுக்க ஃபுல்லாக சொட் ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் டே பக்கத்துலேயே நின்றதுனால பயம் தெரியல. இப்போ எல்லோரும் அவங்க ரூமுக்கு ஸ்லீப் பண்ண போயிட்டாங்களா, கரெக்டாக குக்கியோட ரூமில் போயிருக்காரா, அந்த மூமெண்ட்டுக்கு பயத்துலேயே இருந்தான். பாடிலாம் பயங்கரமாக ஷொட்டான பொசிஷனில் இருந்தேன். நம்ம குக்கிட்டோம் சாங் போடினபடியே மில்கை குடிச்சபடியே நேராக ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள என்ட்ராகிறாரு. ஹாப்பா, எவ்வளோ ஹாப்பிடா, மில்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி கிளாஸை வச்சபடியே டோரை க்ளோஸ் பண்ணுவாரா, இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணோம். டக்குன்னு நம்ம வி வந்து பெட்லேருந்து எழுந்துக்கிறாரு. குக்கி, வி என்னாச்சு, உட்காண்டானே இருந்தேன், உட்கார வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக நம்ம வீக்கிட்ட வந்தால் வீக்கிட்ட பட்டன்னு ஹார்ட்லாம் துடிக்குது. டேக்கிட்ட எல்லாத்தையும் சொன்னோம்ல, அவர் இவர்கிட்ட சொன்னானான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நர்வஸ்லேயே பயத்துலையும் நம்ம வி குக்கியை நோட் பண்ணோம். குக்கி அப்படியே நம்ம வியை புஷ் பண்ணி பெட்டில் உட்கார வச்சபடி, என்னாச்சு பிபி, இன்னும் ஃபேஸ்லாம் இந்த மாதிரி ஒரே ஷோட்டாக இருக்குனுங்கிற மாதிரி டவலை எடுத்து அப்படியே வியோட ஃபேஸ்லாம் அப்படி தொடச்சி விடுவாரா, அந்த மாதிரி தொடச்சி விட்டான். இப்படி தொடச்சி விட்ட மூமெண்ட்டுக்கு குக்கி அங்கங்கே டச் பண்ணுற அந்த ஃபீல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகி டக்குன்னு ஹேண்ட்ஸை தட்டி விடுறாரு. என்ன வந்து குக்கி, சே, மாம் அப்போவே சொன்னாங்க, அவன் உன்னை பாட்டு ஃபுல்லாக பயந்துருக்கான், அவன்கிட்ட ரூட் அப்ளை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, மறந்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி இந்த மாதிரி திங்க் பண்ணால் டே வந்து நீ இந்த மாதிரி அவன்கிட்ட ரூட் அப்ளை பண்ண மூமெண்ட் அவன் ரொம்ப பயந்து போயிருக்கிறான், அவனுக்கு டைம் கொடு, உன் வீ உனக்கு வேணும்னு போய் தானே இவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ண, வீ இப்போ உன்னை மேரேஜே பண்ணிக்கிட்டான், அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டுக்கு கொஞ்சம் டேஸ் கொடு, அவனை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணு, அவன் உன்னை ஃபீல் பண்ணணும், அவன் உனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ வந்து வீக்கிட்ட ப்ளேயே பண்ணணும், அதுக்கு முன்னாடி டேட்டே எடு பண்ண மாம் பரவ என்ன பண்ணுவேன்னு தெரியாதுங்கிற மாரி லைட்டாக வார்ன் பண்ணி நம்ம குக்கி திட்டி தான் ரூமுக்கே அனுப்பியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டெல்லாம் திங்க் ஆகி வீ ஃபுல்லாக நடுக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு வீயோட ஃபேஸை கப்பனை வேண்டா, குக்கி குக்கி அது வந்து குக்கி நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி பதட்டத்திலேயே பேசுகிறத நோட் பண்ணிவிட்டு குக்கியோட ஃபோர்கேட்டில் அப்படியே நம்ம குக்கி பிக்கிஸ் பண்ணிவிட்டு டா பெட்டில் படு அப்படிங்கிற மாதிரி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வைக்கவும், குக்கி வந்து உங்ககிட்ட உன் மாமா எதுவும் சொல்லலையா என்ன, குக்கி நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி இப்போவுமே ரொம்ப நர்வஸில் பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சதை பட்டுட்டு பயத்தில் இந்த மாதிரி பேசினா பெட்ஷீட் எடுத்து அப்படியே ஃபுல்லாக நம்ம வீக்கை கவர் பண்ணபடி நம்ம குக்கி சோஃபாவில் வந்து ஸ்லீப் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் ஷாக் ஆகி என்னாச்சு குக்கி, இங்கே பாரு, என் மாமிட்ட நீ என்னென்னா சொன்னேன்னுக்கிறத என் மாமி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, நான் உன்னோட பாடிக்கு திங்க் பண்ணி உன்னை எப்போதுமே ஃபீல் பண்ணணும், உங்ககிட்ட ப்ளே பண்ணணும்னு நான் திங்க் பண்ணதே கிடையாது, எனக்கு நீ என் கூடயே இருக்கணும்னு மட்டும் திங்கிங் தான் வந்துச்சு, அன்றைக்கி கூட ஒரு கோவத்தில் தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், சாரி, என் மாம் உங்ககிட்ட சொன்ன மாதிரி உன் பர்மிஷன் இல்லாமல் சேடாக கூட நான் டச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் அப்படியே நம்ம குக்கி ஸ்லீப் பண்ணபடி பட்டான். இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே பொறுமையாக அப்படியே பெட்டில் படுக்கிறாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது. மார்னிங்கே அப்படியே நம்ம தான் அப்படியே எழுந்து குக்கியோட ரூமை விட்டு வெளியே வந்தா மாஃபியா ஹவுஸ் அப்படியே பரபரப்பாகவே இருக்குது. எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸஸுமே அவங்க ஒர்க்குக்காக ரெடியாகி ஹால்லாட்டாக அரேஞ்ச் ஆகி உட்காந்துட்டு ஒர்க்காக பண்ணிகிட்ருப்பாங்களா, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்குத நம்ம நோட் பண்ணிவிட்டு என்னடா நம்ம இந்த பிளேஸுக்கு 2-3 டைம் வந்திருக்கோம், ஆனால் எப்போதுமே இந்த ஹவுஸ் இவ்வளோ பரபரப்பாக இருந்து நான் பார்க்கவே இல்லையே, ஒருவேளை இந்த ஹவுஸ் எப்போதும் இப்படி தான் பரபரப்பாகவே இருக்குமோ, மேட்ஸ் எல்லோரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களோ, பாடி கார்ட்ஸுன்ட்டு தான் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அங்கிட்டு இங்கிட்டு வாக் பண்ணுவாங்களோ,
எவ்வளோ பர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி வி இந்த மாதிரி சுற்றி முட்டி அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வரையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருந்தான். என்னாச்சுவே எப்படி இருக்குது நைட்டு குக்கி உங்ககிட்ட ஏதாவது ஆ அங்கிள் டேய் நீங்களா ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு தெரியல. குக்கி என்கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணலை. எப்போது என்னை ஒரு மாதிரி பயமுட்டுவான், அந்த மாதிரி என்னை பயமுட்டலை. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொன்னதா சொல்லி என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே லைட்டாக ஹக் பண்ண பிடிப்பாரா அந்த மாதிரி பிடிச்சான். சரி ஓகே, நீ ஓகேயா இருந்தால் எங்களுக்கு அது போடும். எடுக்க இது ஸ்டெப்லேயே இருந்து எல்லாரையும் பார்த்துட்ருக்கேன். இது உன்னோட ஃபேமிலி. இங்கே இருக்கிற பர்சன்ஸ் என் குக்கிக்கு மட்டும் மாம் டாடு கிடையாது. உனக்கும் அதே பிளேஸில் உள்ள பர்சன் தான். நீ எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரீயாகவே பேசலாம் அப்படிங்கிற மாரி அப்படியே நேராக கீழே கூட்டிகிட்டு வந்தா டேயோட ஆன்சர் மட்டும் வி போட்டுருக்காரு. பையட்டுலேயே மற்ற பாய்ஸஸை நோட் பண்ணிகிட்ருக்காரு. போடா குறைக்கி எல்லா பாய்ஸுமே மிம்மாவும் ஜோண்டாடு கூட கிட்ட போய் பேச போயிருப்பாங்கல்ல, அப்போ கூட கண்ட மணிக்கே தீட்டு ஹவுஸு விட்டு வெளியே அனுப்பியிருப்பார்ல, அதெல்லாம் டிங்காகி ஒரு மாதிரி ஆக்வர்டான மூமெண்ட்லேயே பாய்ஸஸ் அவ்வளோ வரையும் நோட் பண்ணுவாரா இந்த மாதிரி நோட் பண்ண. பாய்ஸஸ் அப்படிலாம் இல்லை. பாவி என்ன ஏன் டேக்கிட்ட மட்டும்தான் பேசுவியா, டேக்கூட மட்டும்தான் இருப்பியா? நாங்களே குக்கிக்கு பேரண்ட்ஸ் தான், எங்ககிட்டயும் நீ ஃப்ரெண்ட்லியாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பாய்ஸஸ் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு பயங்கரமாக தேம்பி அழுவானா. இந்த மாதிரி தேம்பி அழுறத பார்த்துட்டு எல்லோரும் ஷாக்கானா. குக்கியுமேன்ற ரூமை விட்டு வெளியே வந்தவர் என்னாச்சு ஏன் அழுற அப்படிங்கிற மாதிரி ரூம் கிட்ட நின்னே கத்துறாரு. இந்த மாதிரி கட்டுனா அட ரூம் பக்கத்தில், அதாவது ஜொங்கு கூட ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்தவர் குக்கி கட்டை நோட் பண்ணிவிட்டு தேம்பி ஆல்ரெடியும் பார்க்குறாரு. நல்லா ட்ராமா பண்ணுறான் இவன். எதுக்கு முதல்ல என் ஹவுஸுக்கு வந்திருக்கானே தெரியல. இவன் ஏதோ ப்ராப்ளம் பண்ணதான் என் ஹவுஸ்குள்ளே வந்த மாதிரி தெரியுது. ஜொங்கு குக்கிக்கு அவன் மேலே பைத்தியம், டேக்கு குக்கி மேலே பைத்தியம். பட் நான் அந்த மாதிரி கிடையாது. நியூவாக என்றா இருக்கேன் எதுக்கு முதல்ல இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கானுங்கிறத நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ட்ரூவாகவே குக்கியோட ஒய்ஃபாக இருக்கணும்னு திங்க் பண்ணி வந்தானா, இல்லை அந்த சார்லி ரெடி பண்ணி இந்த பிளேஸுக்கு ஒர்க்குக்கு அனுப்பி வச்சுருக்கானா? நான் கண்டுபிடிக்கிறேன். நீ என்னோடய ஒய்ஃபோட என் சன்னோட ஒய்ஃபாக இருக்கிறதா இருந்தால் நீ இந்த பிளேஸில் உயிரோட இருப்பவி, இல்லை அந்த சார்லி கூட சேர்ந்து என் மொட்டை ஃபேமிலி அழிக்க இந்த பிளேஸ்க்குள்ள நீ இந்த ஓண்டட் ஏன் ஹேண்ட்ஸில் தான். இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தான். என்னாச்சு ஏன் இப்போ அப்படி அழுதுட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வியோட ஃபேஸில் தேறி வர மூமெண்ட் எல்லாத்தையும் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. எல்லாருக்கும் நான் சாரி சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி, அவங்க எல்லாத்தையும் நான் சாரி சொல்லிக்கணும்னு திங்க் பண்ணுறேன், என்னை எல்லோரும் ஃபர்கிவ் பண்ணிருங்கிற மாதிரி பயங்கரமாக அழுவாரா. இந்த மாதிரி அழுதான் பாய்ஸஸ் எல்லாருமே அப்படி எழுந்து வந்து வியை ஹேக் பண்ண போயிடி. இப்போ என்ன ஆச்சு? ஏன் எங்கள் சன்லாம் எங்களை திட்டவே மாட்டாங்களா? எங்கள் சனும் ஒன்றே மாதிரி தான் பயங்கரமாக திட்டுவாங்க. இல்லை ஜிமீன் மின் இந்த மாதிரி திட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பேபி எங்களை இந்த மாதிரி தான் திட்டுவாங்க, இதில் நீ ஒன்றும் திட்டுனது தப்பாக நாங்கள் திங்க் பண்ணலை. எப்படியோ எங்கள் குக்கியை மேரேஜ் பண்ணி எங்கள் ஹவுஸ்க்குள்ள என்ட்ராயிட்டல, தப்பாகவே எப்படி சொல்கிறோம், இது நம்ம ஹவுஸ், நீ மாஃபியா ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி அவ்வளோ பேர் சேர்ந்து வீக்கி கம்ஃபர்ட் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி இருந்தால், ஜொங்குக்கு பக்கத்தில் தான் இந்த ஒயிட் ஸ்னேக் இருக்குது, கோபரா டே பக்கத்தில் இருக்குது. ஒயிட் ஸ்னேக்கை அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நீ என்ன திங்க் பண்ணுற ஒயிட்? அவன் ட்ராமா தானே பண்ணுறான். எனக்கு இங்கே நடக்கிற மூமெண்டெல்லாம் பார்க்க சொல்ல அவன் ஏதோ பிளான் பண்ணி வந்த மாதிரி தெரியல. கோப்ரானா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிருவானே. கோப்ரா டே பக்கத்தில் இருந்துட்டாலே யாரையுமே கண்டுக்க மாட்டான். உனக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லை, அந்த வியை நோட் பண்ணதுக்கு நான் உனக்கு இப்போ ஒரு ஒர்க்கு கொடுக்குறேன். ஓம் பேபியை இந்த பிளேஸ்க்கு மார்க் எட்டு வர சொல்லிட்டேன். நீ ஏன் ரூமில் இருக்கலாம், ஆனால் இந்த பிளேஸில் நீ ஒரு சின்ன ஒர்க் பண்ணணும். வியை 24 ஹவர்ஸும் நீ ஃபாலோ பண்ணணும். அவன் தேவையில்லாமல் ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணான்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவனை நீ கில் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டுக்கிட்ட இந்த மாதிரி சொன்னால், ஒயிட் வந்து ஓகேங்கிற மாதிரி வர ஜங்குக்கு ஹெட்டை நாக் பண்ணி சொல்லுது. கண்டிப்பாக நீ இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவேன் எனக்கு தெரியும். என்னால் கோப்ராவை அவ்வளோ ஈஸியாக நம்ப முடியாது. ஏன்னா கோப்ரா டேயோட பாண்டிங்லேயும் குக்கியோட பாண்டிங்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான்.
இந்த பிளேஸுக்கு வந்துட்டு கோப்ராவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் கோப்ரா கிட்ட கொடுக்க வேண்டிய ஒர்க்கை ஒன்ட்ட கொடுக்குறேன். இந்த ஒர்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், நான் உன்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பேன் என்னோட ஒயிட்டா. நீ கண்டிப்பாக நான் கொடுக்குற ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஒயிட் பேபியை மார்க்குங்க கொண்டு வந்து வச்சிருவான். உன்னோட பேபி ரூமில் தான் இருக்கும். இன்னும் 3 டேஸில் ஓம் பேபியும் அந்த எக்லேருந்து வெளியே வந்துடும். பேபியை சேஃபாக பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு ரீசனை சொல்லிட்டான். டேக்கிட்ட உங்கள் 2 பேரையும் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒயிட்டுக்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருந்தா அந்த பிளேஸில் நம்ம ஜாக்ஸி தான் ஹேண்ட்ஸில் கட்டு போட்ட பொசிஷன்லேயே ரொம்ப ஒரு மாதிரி பெயினான மூமெண்ட்லேயே என்ட்ராகிறான். இந்த மாதிரி ஜாக்ஸி ஹேண்ட்ஸில் கட்டு போட்டிருக்க பொசிஷனை பார்த்துட்டு வீக்கிட்ட எல்லோரும் பேசிகிட்டு இருந்தவங்க ஜாக்ஸிக்கிட்ட வந்துட்டு, ஜாக்ஸி உனக்கு என்னாச்சு, என்ன இப்படி ஹேண்ட்ஸில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்கவும், நேற்று இந்த பிளேஸில் குக்கியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு எனிமி பர்சன்ட் வந்தாங்க. அந்த எனிமி பர்சன்ட் வந்து தான் ஸ்னேக்கை தட்டி விடவும் ட்ரை பண்ணாங்க. ஸ்னேக்கை அட்டாக் பண்ணாமல் இருந்திருந்தா குக்கியை நேற்று கீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பர்சன்ட் குக்கியை பாயிண்ட் பண்ணப்படி கன்னை ஏம் பண்ணிட்டு நான் பார்த்தேன். அந்த பர்சன்ட் தொட்டிகிட்டே போனேன். ஜொங்குக் அங்கிள்கிட்ட கூட சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். பட் எல்லாருமே ஒயிட் ஸ்னேக்கை பிடிக்கிற மூமெண்ட்டில் ரொம்ப வாரமாக இருந்தீங்களா. அந்த பர்சன்ட் பயத்தில் தப்பிச்சு போனவன் திரும்பவும் நைட்டு 12 போல் ஹவுஸ்க்குள்ள என்ட்ரானா. அந்த பர்சன்ட்டை நான் கிச்சனில் வாட்டர் குடிக்க சொல்ல நோட் பண்ணேன். சரி, அந்த பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணி பிடிச்சிடலான்னுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு தான் அந்த பர்சன்ட்டை நான் ஃபாலோ பண்ணேன். அவன் நான் வரட்ட நோட் பண்ணிவிட்டு கில் பண்ணேன். குக்கியை கில் பண்ண வேண்ட பர்சன்ட் கில் பண்ணாமலேயே ஹவுஸை விட்டு அப்படியே வெளியே போயிட்டான். நானும் ஒரு எக்ஸைட்டில் உங்கள் யார்கிட்டையுமே இன்ஃபர்மேஷன் கொடுக்காமலேயே அந்த பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணபடி போனேன்னா, அப்படி போக சில ஆப்போசிட்லேருந்து வந்த ஒரு கார் நான் போன காரை ஆக்சிடெண்ட் பண்ணிருச்சு. அதில் தான் இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் இந்த அளவுக்கு ஃப்ராக்சர் ஆச்சு. நல்ல வேலை ஆக்சிடெண்ட் பண்ண வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நான் காரில் இருந்து ஜம்ப் ஆகிட்டேன். அதான் இப்படி என் ஹேண்ட்ஸ்லேயும் என் லெக்லேயும் அடிபட்டிருக்குது. என்ன பண்ணன்னு தெரியல. அதான் குக்கிக்கோ இல்லை உங்களுக்கோ எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு இந்த இன்ஃபர்மேஷனை எப்போவாவது கொடுத்துடணுன்னு கேட்டுக்காக்கா ஹாஸ்பிட்டல் ஐஸை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டே உங்களை தான் தேடி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அளவுக்கு பேசுகிறத கேட்டு ஒயிட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஜொங்குக்கு நேராக ஜாக்ஸிக்கிட்ட வந்துட்டு ஜாக்ஸை ஃபுல்லாக நோட் பண்ணுறாரு. நீ எங்களையே இந்த பிளேஸில் ஒர்க் பண்ணதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கலாமே, நீ ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு சிலவன் அதான் சொல்கிறோம்ல, அந்த பர்சன்ட்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்ணால் நான் திங்க் பண்ணேன். பட்டு நான் என்னையே அந்த பர்சன்ட் இப்படி அட்டாக் பண்ணுவாங்க நான் திங்க் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி இந்த மாதிரி பேசிட்டு, சரி நான் என்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நான் அங்கேருந்து கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்புனா மிம்மம்னா ஹேண்ட்ஸ்லாம் உன்னோட ஃபீட்லலாம் பயங்கரமாக அடிபட்டிருக்குது. உனக்கு பேரண்ட்ஸ் வர கிடையாது. என்ன நினச்சிட்ருக்க ஜாக்ஸி நீ? சரி, இவ்வளோ டேஸ் வந்து உன்னை நீ பாட்டுக்கிறதுக்கு ஹாஸ்டல்லையும் நியூவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயும் மாறி மாறி ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அடிபட்டிருக்குது, உன்னை யார் கேரிங்காக பார்த்துப்பது? உனக்கு யார் ஃபுட்லாம் கொடுக்குறது? நீ இங்கேயே ஸ்டே பண்ண. அந்த கெஸ்ட் ரூமில் தானே 2 டேஸ் இருந்த. இந்த ஹேண்ட்ஸும் இந்த லெக்கும் ஃபீட்டும் நார்மலாக கட்டண்டியும் நீ கெஸ்ட் ரூம்லேயே இரு, மேட்ஸ் உன்னை பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மீமாம் இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு ஜாக்ஸி அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறோம். அவள் வில்லத்தனமாக சிரித்தோம். ஜாக்ஸிக்கு பக்கத்தில் அப்படியே கோபரா வந்து, ஏண்டி இந்த லவாக்காடி ட்ராமா போடணும், ஹேண்ட்ஸில் உனக்கு கட்டு, வீட்டில் உனக்கு கட்டு, ஐயோ வர்ற கோபத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கோபுரா அப்படியே நம்ம ஜாக்ஸியை அட்டாக் பண்ணுற மாதிரி சீருடு. ஸ்னேக்லாம் சீரும்ல அந்த மாதிரி சீருடு. இந்த மாதிரி சீரதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் ஷாக்கானா ஜொங்குக்குமே ஷாக்கில் அப்படியே நம்ம கோபுராவையும் ஜாக்ஸியும் நோட் பண்ணால், இந்த கோபுரா வர நம்ம என்ன பிளான் போட்டாலும் அப்படியே காட்டி கொடுக்கறதுக்காண்டியே நம்ம முன்னாடி வந்துடுது. இப்போ என்ன பண்ண, பயங்கர மாதிரி ஆக்டிங்கை போட்டுரு ஜாக்ஸி அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு மயங்கி விழுந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட ஜாக்ஸி விழுந்ததை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் கரெக்டாக ஜாக்ஸியை வந்துட்டு பிடிச்சான். தப்பிச்சிட்டா, எப்படியாவது ஒரு ஆக்டிங்கை போட்டு எல்லா டைமும் என்கிட்ட நீ தப்பிக்கிறேன், ஆனால் கண்டிப்பாக உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸியை பார்த்து இன்னும் ஹெவியாக மறைக்குது. இந்த மாதிரி மறைச்சா ஒயிட்டுமே கரெக்டாக ஜாக்ஸி பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஜாக்ஸியோட ஃபேஸை நோட் பண்ண சொல்ல அது இன்னும் கோவமாகுது. இந்த மாதிரி கோவமானா எங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு.
வியும் குக்கியுமே இன்றைக்கி காலேஜுக்கு போகலை. மேரேஜ் ஆகிடுச்சில்ல, அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு வேறு நான் அவனை ஹனிமூனுக்கு அனுப்பணும்னா அவன் என்ன மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறானுங்கிறத நான் நோட் பண்ணுவேனுங்கிற மாரி சொன்னதுனால இன்றைக்கி ஒன் டே நீங்கள் காலேஜுக்கு போகாண்டா, நெக்ஸ்ட் டே காலேஜுக்கு போங்கனுக்கிற மாதிரி டீட்டெயில் சொல்லிட்டு இருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம வியும் சரி குக்கியும் சரி ஹவுஸ்லேயே தான் இருக்கிறாங்க. 2 பேருமே குக்கியோட ரூமில் தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் குக்கி ரொம்ப நார்மலாக ஒயிட்டாக ஹேண்ட்ஸில் வச்சபடி குக்கிக்கு ஒயிட்டை தான் பிடிச்சிருக்குது. கோபராவை சுத்தமாக பிடிக்கல. அந்த மூமெண்ட்டுக்கு ஒயிட்டை ஹேண்ட்ஸில் வச்சபடி ஒயிட்டாக கூட பேபி அப்படின்லாம் கூப்பிடல, ஒயிட்டுனா ஒயிட்டு, ஸ்னேக்குனா ஸ்னேக்கு, அந்த டோனிங்கிலேயே இந்த மாதிரி நம்ம ஒயிட்டுக்கிட்ட நம்ம குக்கி பேசிக்கிட்டு இருந்தோம். குக்கியோட டைஸில் இருந்தபடியே அதே ரூம்குள்ளே இருக்கிற வீயை நம்ம ஒயிட் நோட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. டின்னரில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒர்க்குக்கு போன பாய்ஸஸ் எல்லாருமே ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நேராக ஹவுஸ்கில் என்ட்ரு ஆகுறாங்க. இப்படி என்ட்ராக சொல்லையே பாய்ஸஸோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் டோட்டலாக ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குது. இதை மிம்மாம் நோட் பண்ண பொசிஷன்லேயே ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டு இருந்தான். டேயுமே இதை நோட் பண்ணுறாரு. என்ன ஆச்சு? ஹயாங்ஸ் யாரோட ஃபேஸும் நார்மலாக இல்லையே, சிஸ்டரோட ஃபேஸ் இன்னும் சேடாக இருக்குதே, என்னவா இருக்குங்கிறது ஒன்றும் புரிய மாட்டாங்குது. ஜங்குக்கு என்னென்னா இன்னும் இந்த பிளேஸ்க்கு வரவே இல்லை. ஒருவேளை அந்த மீட்டிங் பிளேஸில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ, என்னென்னு யார்கிட்ட கேட்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திங்க் பண்ண பொசிஷன்லேயே நம்ம டையை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தா இப்போ பேபிஸ், அதாவது மின்னு, ஜானு, நேமு, நம்ம குக்கி, வீங்கிற மாதிரி ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜானா எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி ரூமுக்கு போனால் டேக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி நம்ம மார்க்குக்கே கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் டெரஸில் நிற்கிறாரு நம்ம டே. ஓகே, டெரஸில் என்ன பொசிஷன்லேயே மார்க்குக்கு கால் பண்ணவும், சொல்லுங்கள் பாஸ், ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை மார்க்கு ஹயாங், எங்கள் ஹவுஸில் ப்ராப்ளம் ஆன மாதிரி தெரியுது. ஹயாங்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை. ஏன் ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் ரொம்ப சேடாக இருந்த மாதிரி இருக்கிறாங்க. ஹவுஸை விட்டு வெளியே போனவங்க திரும்பி வந்ததுக்கப்புறம் நார்மலாக பேசிக்கவே இல்லை. என்னாச்சு? மீட்டிங் பிளேஸில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆனால் பாஸ், ஜங்குக் பாஸ் என்கிட்ட வந்துட்டுருக்காரே. ஜங்குக் தானே வந்துட்டுருக்கான். ஜங்குக் பாஸுமே டென்ஷனில் தான் இருக்கிறாரு. நான் உங்ககிட்ட பிறவை சொல்லட்டுமா? இப்போ ஜங்குக் உங்களை என்ன பண்ண போகிறான், என்கிட்ட ஓப்பனாகவே சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக் கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு, என்னாச்சு, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? அது யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்டேன். பாஸ்கிட்ட தான் பேசிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் ஹவுஸுக்கு வரலையான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணிட்டாரு. சரி, மொபைலை கொண்டா, என்னங்க அப்படிங்கிற மாதிரி மொபைலை கொடுத்தா ஜேகே தான், என்னாச்சுட்டே, என்ன ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக ஹவுஸ்க்கு வருவேன்னு உனக்கு தெரியும்ல, என்ன இன்றைக்கி புதுசாக கால் பண்ணி கேட்டுட்ருக்கேன். ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் டேரெக்டாக ஹவுஸ்க்கே வந்துடுவேன். ஜங்குக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு இந்த மாதிரி வியாடாக நடந்துக்கிட்டு இருக்கேன், நீயே எவ்வளோ வியாடாக பேசிகிட்ருக்க. ஹயாங்ஸோட ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை. சிஸ்டரோட ஃபேஸ் ரொம்ப சேடாக இருக்குது. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தேன். ஜங்குக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ரொம்ப டயர்ட்னஸில் இருப்பாங்க, அடாண்ட மாதிரி இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் சரியாயிருவாங்க, நீ போய் ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி காலை கட் பண்ணோம். டே செம்ம டென்ஷன் ஆகி, என்ன இதே ஒரு மூமெண்ட்டை மறைக்கிற மாதிரி தெரியுதே, என்னவா இருக்குங்கிற மாதிரி டிப்ரெஷன்லேயும் டென்ஷன்லேயும் நம்ம டே தான். சரி, இவங்கக்கிட்டலாம் கேட்குறது வேஸ்ட்டு. இந்த ஜிமினா கூட நம்மக்கிட்ட எதையுமே சொல்லலை. கண்டிப்பாக சுகா ஹயாங் தான் ஜிமினாவை ஏதோ சொல்லி மிரட்டி வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் நம்ம ஜெனியும் லீயுமே இந்த ஹவுஸில் இல்லை, நம்ம டேயும் லீயும் சேர்ந்து சீக்ரெட்டாக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணியிருப்பாங்களா, அங்கே தான் இருக்கிறாங்க. கரெக்டாக டேட்டு கால் வர மூமெண்ட்டு ஜெனி நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு, குக்கியோட மேரேஜ் ரொம்ப ஹாப்பியாக தானே போச்சு, இப்போ ஏன் கால் பண்ணியிருக்கான், ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ, கண்டிப்பாக அடாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இங்கே ஹவுஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு சரியாக தெரியல சிஸ்டர், ஆனால் ஹயாங்ஸோட ஃபேஸும் சரி ஜங்குக்கோட வாய்ஸும் சரி நார்மலாகவே இல்லை, ஏதோ தப்பாக இருந்த மாதிரி தெரியுது. ஏதோ பாய்ஸஸ்குள்ளே டவுட்டு, ஹயாங்ஸ்குள்ளே ஒருத்தர் ஃபைட் பண்ணியிருப்பாங்களோங்கிற மாதிரி லைட்டாக டவுட் ஆகுது. நீங்கள் என்னன்னுக்கிறத கொஞ்சம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணு,
என் பாடி கார்ட்ஸ் மூலியமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த காலை கட் பண்ணிவிட்டு ஒரு 3 to 5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிருச்சு. 3 o'clock ஆயிடுச்சு. அப்படின்னா ஜெனிக்கிட்டேருந்து கால் வருது. இன்னுமே ஸ்லீப் பண்ணாமல் கோபுராவை ஹேண்ட்ஸில் வச்ச பொசிஷன்லேயே மொபைலை ஹேண்ட்ஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்காரு. ஜெனிக்கிட்டேருந்து கால் வர மொமெண்ட்டுக்கு அந்த காலை பிக் பண்ண அந்த பெட்ரூம் டோரை அப்படியே நம்ம ஜங்குக்கு ஓப்பன் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஜங்குக்கு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரதை பார்த்துட்டு டேடாம் அந்த மொபைலை அப்படியே பெட்டில் வச்ச பொசிஷன்லேயே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணுவோம். என்ன டைம் 3 o'clock ஆகிட்டு இன்னும் ஸ்லீப் பண்ணாமல் இப்படி பெட்டில் உட்காந்துருக்கேன், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி நேராக டேக்கிட்ட வரவும் ஜங்குக்கோட வாய்ஸ் ரூம்கில் கேட்குற மூமெண்ட்டுக்கு ஜெனி அந்த காலை கட் பண்ணால் ஜங்குக்கு நேராக பெட்டுக்கிட்ட வர மூமெண்ட்டுக்கு அப்படியே அவரோட மொபைலை ஹேண்ட்ஸில் எடுக்கலாங்கிற மாதிரி போனால் ஜங்குக்கே டேயோட மொபைலை ஹேண்ட்ஸில் எடுத்து காட்டில் வச்சு பார்க்குறாரு. ஒருவேளை யார்கிட்டயாட்டும் பேசிகிட்டு இருந்தானா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி காட்டில் வச்சு பார்த்தா அந்த கால் கட்டான மொமெண்ட்டை நோட் பண்ணிட்டோம். டேயோட மொபைல் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா டேயோட மொபைல் நார்மலாக இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு, ஸ்லீப் பண்ணுறத விட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஜங்குக்கு அது ஸ்லீப்பிங் வரல, ஸ்லீப்பிங் வராட்டினால தான் நான் ஸ்லீப் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசவும், உனக்கு நல்லா தெரியும்ல டாக்டர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாருன்ட்டு, நீ கரெக்டான டயத்தில் ஃபுட் எடுத்துக்கணும், கரெக்டான டயத்தில் ரெஸ்ட் எடுத்துக்கணும், அமைதியாக ஸ்லீப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் 3 o'clock ஆன மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு அப்படியே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டு டேக்கு பக்கத்தில் அப்படியே நம்ம ஜங்குக்கு பட்டுக்கிறாரு. டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி இருந்தால் டேக்கு ஸ்லீப்பிங்கே வரலை. என்னடா பிரச்சனை கேட்கணுமேங்கிற இந்த ஆர்வமும் எக்ஸைட்டும் தான் ஸ்லீப்பிங் வர விடாமலேயே பண்ண வைக்கிது. இந்த மாதிரி ஸ்லீப்பிங் வராமல் கஷ்டப்படுறத நோட் பண்ணிட்டேன். அதுக்கு தான் கரெக்டான டயத்தில் போட்டு ஸ்லீப் பண்ணுறேனுங்கிறது. இப்போ ஸ்லீப்பிங் வராமல் அங்கிட்ட இங்கிட்ட ரோல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் திட்டவும் டக்குன்னு நம்மகிட்டே பெட்டில் இருந்து உட்காந்துட்டு நானும் ஸ்லீப் பண்ணதானே ஜங்குக் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினேன். அப்படியே க்ளோஸ் ஆகிட்டு டைட்டாக ஹக் பண்ணப்படி சரி அமைதியாக ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி லைட்டாக நம்மகிட்டே தட்டி கொடுத்துட்டு ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. ஜங்குக்கு இந்த மாதிரி ஹக் பண்ண மூமெண்ட்டில் ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணப்படி நம்மகிட்டையுமே கொஞ்சம் ஹவர்ஸில் ஸ்லீப் பண்ணுவாரா. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10 o'clock தாண்டிருச்சு. இப்போ என்ன நம்மகிட்ட அப்படியே பாடிலாம் லைட்டாக நெளிச்சு விட்டபடி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்தில் இருந்த ஜங்குக்கும் காங்கலை, ஹயாங்ஸும் சரி ஒய்யனும் சரி யாருமே ஹவுஸில் இல்லை, எல்லாருமே ஒர்க்குக்கு கிளம்பி போயிருப்பாங்க. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஓ மை காட் 10 o'clock தாண்டிருச்சான், இவ்வளோ ஹவர்ஸ் வரைக்கும் ஸ்லீப் பண்ணிட்டோமா என்ன, இந்த ஜங்குக்கு இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே வேகமாக அவரோட மொபைலை தேடி பார்க்குறாரு. அது ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்குது. அதை அப்படியே எடுத்து ஜெனிக்கு கால் பண்ணவும் என்னாச்சுட்டையா எவ்வளோ ஹவர்ஸ் என்ன பண்ண சிஸ்டர் நான் இன்ஃபர்மேஷன் கேட்டேனே இன்ஃபர்மேஷனை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டேன். கம்பெனி மீட்டிங்கில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்குது. அந்த பிளேஸில் சுகர் ரொம்ப இன்சல்ட் பண்ணபடி ஒரு மூமெண்ட் நடந்துருக்குது. அதனால் ஒருத்தருக்குள்ளே ஃபைட் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் ஃபைட்டா என்ன சொல்கிறீங்க சிஸ்டர்? ஆமாம் கிட்ட ஒரு பர்சன்ட் உங்கள் ஹவுஸில் இருந்தே மொத்த இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்க கம்பெனி டீட்டெயில்ஸ் மட்டுத்தையும் அதர் பிளேஸ்க்கு மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்சன்ட்டை கண்டுபிடிக்க முடியாமல் ஜங்கு கஷ்டப்பட்டா ஹவுஸ்க்குள்ளே இருந்த பொசிஷன்லேயே மொட்டை ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணி சார்லிக்கு குட் நியூஸை கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ மீட்டிங் பிளேஸில் மீட்டிங் அட்டன் பண்ணுற ரூமுக்குள்ள பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே என்ட்ராக இருப்பாங்க. லாஸ்ட்டில் மீட்டிங் ரன் ஆகிட்டுருக்கிற அந்த பாடி மீட்டிங் ரன் ஆனதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிருப்பார். இந்த மாதிரி என்ட்ராகி அந்த பிளேஸில் மீட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம சுகாவாக இருக்கும். ஜங்குக்கு லேட்டாக வந்த மூமெண்ட்டுக்கு சுகாடாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். சுகா எக்ஸ்பிளைன் பண்ண மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணபடி ஜங்குக்கோட சேரில் உட்காரவும் இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு இதே மாதிரி காஃபி ஃபைல் எங்கிட்ட 3 காஃபி ஃபைல் இருக்குங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் மீட்டிங் இப்போ டெண்டர் கொடுக்க வர பர்சன்ட் அந்த ஃபைலை தூக்கி காட்டவும் இத்தனை ஃபைல் எப்படிடா ரெடி ஆச்சுங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் நோட் பண்ணால் இதுக்கு மேலே இன்னும் 2-3 ப்ராஜெக்ட்டுக்கான
ஒர்க்கே ரெடி பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க. சரி இதுதான் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் 2 ஃபைல் பேப்பரை எடுத்து அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த ஃபைல் காப்பீஸுமே அவங்கக்கிட்ட இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆகி சரி ஒத்ததான் யாராவது ஒரே ஒரு ஃபைல் காப்பியாவது யாராவது எடுத்திருப்பாங்க. நம்ம ரெடி பண்ண எல்லா காஃபீஸும் இப்படிடா அப்படியே ஆப்போசிட் டேபிள் இருக்குதுங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில் பாய்ஸஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்குக் இங்கே நடக்கிற மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிகிட்டே இருந்தேன். சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். இங்கே பார்த்தீங்களா, இவங்களுக்கு பிஸ்னஸே பண்ண தெரியல. மாஃபியா பர்சன்ஸ் எப்படி பிஸ்னஸை கரெக்டாக ரன் பண்ணுவாங்க. எதையோ ஒரு பர்சன்டை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி அவங்களோட டெண்டரை இங்கே தூக்கிட்டு வந்துருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சப்மிட் பண்ணி இந்த டெண்டரை உங்ககிட்ட வாங்கிட்டு போகலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதோ ஒரு பர்சன்டோட ப்ராஜெக்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பாய்ஸஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்கங்கிற மாதிரி அங்கே பெரிய ப்ராப்ளத்தையே பண்ணியிருப்பேன். பாய்ஸஸ் எல்லாம்